வணக்கம். இது உங்கள் பிளாக் லெட்டர் லா அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரியாம்பிளோடைய கண்டினியூவேஷன். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஆரிஜின், அதுக்கப்புறம் ப்ரியாம்பிளோடைய டெக்ஸ்ட், அதுக்கான டெஃபினேஷன், சாவரின், சோஷியலிஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம வந்து செக்யூலர் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வந்து பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம டெமோக்ராட்டிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெமோக்ரஸி. ஸோ டெமோக்ராட்டிக் அப்படின்னா வந்து பாப்புலரான சாவரனிட்டி யாருக்கிட்ட இருக்கு? பீப்புளோடைய கையில இருக்கு. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா நம்ம பார்த்தோம்ல, பீப்புள் தான் அல்டிமேட் ரூல். ஓகேவா? ஆஃப் த பீப்புள் இடத்துல சாவரன். ஸோ டெமோக்ரஸியில் நம்மளுக்கு ரெண்டு விதம் இருக்கு. டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இல்லைன்னா ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். நம்மளோட இந்தியா எதை ஃபாலோ பண்ணுதுன்னா ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. லைக் வந்து பீப்புள்லாம் எலக்ட் பண்ணி தானே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் சூஸ் பண்ணி அவங்க பவரை வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்மளுடைய இந்தியா. ஸோ இந்தியாவில் ரெப்ரசன்டேட்டிவ் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி வரும்போது எக்ஸிக்யூட்டிவ் தான் ரெஸ்பான்சிபிள். யாருக்குன்னா லெஜிஸ்லேட்டிவ் ஃபார் இட்ஸ் பாலிசி அண்ட் ஆக்ஷன்ஸ்க்கு. இப்போது இந்த டாக்டர் அம்பேத்கர் விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க? பொலிட்டிக்கலான ஒரு டெமோக்ரஸி மட்டும் கிடையாதுப்பா, சோஷியல் டெமோக்ரஸி, எக்கனாமிக் டெமோக்ரஸி இதெல்லாமே தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளா டெமோக்ரஸினா ஒண்ணுமே கிடையாது. ஒன்லைன் ஞாபகம் வச்சுக்கணும்னா பவர் வந்து யார் கையில இருக்கு அப்படின்னா பீப்புள் கையில இருக்கு. ஸோ இதன் மூலியமா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ், நெக்ஸ்ட் பார்ட்டிசிபேஷன், எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி வரும். எக்ஸாம்பிள் வந்து யூனிவர்சல் அடல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? எப்படின்னா ஓட்டிங் ஏஜ் வந்து 18 இயர்ஸ். ஸோ அப்படி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? எல்லாருமே வந்து ஓட் பண்ணலாம், அந்த மாதிரி ஏஜ்க்கு உட்பட்டவங்க. ஸோ யாருமே இந்த மாதிரி இவங்க வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஸோ அதை தான் வந்து நீங்க டெமோக்ரஸி, பீப்புள் வந்து என்ன சொல்லிருக்காங்க? பீப்புளுக்கு பவர் கொடுத்துருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரிபப்ளிக். நம்ம முன்னாடி வந்து மோனார்ச், இந்த பிரிட்டன் காலத்துல மோனார்ச் தான் வந்து இருந்தாங்க. எப்படின்னா வந்து ஹெரிடிட்டி வைஸ் அவங்களுடைய கிங் இறந்துட்டாருன்னா அவருடைய சன் வருவாரு. ஸோ அந்த மாதிரி இருந்தது. இப்போ நம்மளுக்கு ரிபப்ளிக். எப்படின்னா வந்து ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டோட ஹெட். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுடைய பிரசிடென்ட்டை நம்ம தான் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட் எலக்ட் பண்றோம்ல. ஸோ ஃபார் த ஃபிக்ஸ்டு பீரியடுக்கு. ஸோ அதை தான் நம்ம வந்து ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல கோர் பிரின்சிபல் யார் கையில சாவரனிட்டி இருக்கு? பீப்புள் கையில இருக்கு. ஸோ யார் வேணாட்டும் இந்த பப்ளிக் ஆஃபீஸை வந்து இது பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு ப்ரிவிலேஜ் கிளாஸ் இவங்க தான் போகணும் அப்படின்னு கிடையாது. எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் உரிமை இருக்கு. ஸோ அதுதான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் எலக்டட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஃபார் த ஃபிக்ஸ்டு பீரியட். ஸோ நாட் லைக் அ மோனார்ச் மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ரிபப்ளிக். அடுத்தது ஜஸ்டிஸ். இந்த ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இந்த 4 வேர்டும் இந்த கான்ஸ்டியோடைய அப்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா ஈக்குவலான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாருக்குமே தரணும். இந்த ஜாதி, அதுக்கப்புறம் ரிலீஜன், மதத்தை வச்சு ஜெண்டரை டிஸ்கிரிமினேட் பண்ணி நம்ம வந்து எந்த ஒரு இந்த கலரு, ரேஸு, செக்ஸு இந்த மூலியமா யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இன்ஈக்குவலா நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி பார்க்கணும். அதன்னு சொல்றது தான் வந்து நம்மளுக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக் ஜஸ்டிஸ்னா ஒன்றும் கிடையாது, ஃபேரான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது. இப்போ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸை வச்சு, லைக் வந்து இந்த பொருளாதாரத்தை வச்சு நம்ம வந்து எந்த ஒரு இதையும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? இன்இக்வாலிட்டி காட்டக்கூடாது யாருக்கிட்டையும். நெக்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஈக்குவலான பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஸோ எல்லாருக்குமே ஈக்குவலான வாய்ஸ், எல்லாருமே வந்து என்ன பண்ணலாம்? வாய்ஸ் கொடுக்க முடியும். எல்லாருக்குமே பொலிட்டிக்கல் ரைட் இருக்கு, எல்லாருமே ஓட் போடலாம். ஸோ அதெல்லாமே வந்து பொலிட்டிக்கல் ரைட். இந்த ஜஸ்டிஸ்லாம் எங்கேருந்து வந்துச்சு? ரஷ்யன் ரெவல்யூஷன்ஸ்ல இருந்து வந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க லிபர்ட்டி அப்படின்னா என்னது? சுதந்திரமா இருக்கிறது. ஓகேவா? யாரும் எந்த விதமான ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனி மனித இதுல யாருமே தடை விதிக்க கூடாது, அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இந்த தாட் எக்ஸ்பிரஷன், நீ அப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது, நீ அப்படி வெளிப்படுத்தக்கூடாது, நீ அந்த கடவுளை வந்து வழிபடக்கூடாது அப்படின்ட்டு யாருமே சொல்லக்கூடாது. எல்லாருக்குமே வந்து லிபர்ட்டி இருக்கு. யார் அது இப்படி பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ப்ரொடெக்ட், லைக் அவங்க கேஸும் போட முடியும். ஸோ இந்த சரி லிபர்ட்டி இருக்கு அப்படின்னா லிபர்ட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு அதை அப்சல்யூட்டா எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இருக்காது. இது நாட் அப்சல்யூட். ஓகேவா? கான்ஸ்டிடியூஷனல் பவுண்டரிக்குள்ளாரதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த ஐடியா எங்கேருந்து வந்துச்சுன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்து வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஈக்குவாலிட்டி.
ஸோ எந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜும் யாருக்கும் தனிப்பட்ட ஒரு நபருக்கு கொடுக்க மாட்டாங்க. எல்லா இண்டிவிஜுவலுக்கும், எல்லா தனிப்பட்ட நபருக்கும் ஒரே மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி தான் தருவாங்க. ஓகேவா? ஒரே மாதிரி தான், எந்த ஒரு ப்ரிவிலேஜும் கிடையாது. அதுக்கு தான் நம்மளுக்கு சிவிக் ஈக்குவாலிட்டி, பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி, எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. ஈக்குவலான நீ ஒர்க் பண்றியா, ஈக்குவலான நீ பே வாங்கிக்கலாம், அது எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. எல்லாரும் ஓட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏஜ்க்கான 18 இயர்ஸ் வந்துருச்சுன்னா, அந்த ஏஜ் வந்துருச்சு அப்படின்னா எல்லாருமே ஓட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. நீ இந்த கேஸ்ட் ஓட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா நம்ம பார்ப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரும்போது பார்ப்போம். ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லானா எல்லாருமே லாக்கு முன்னாடி சமமானவங்க. எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் பண்ணக்கூடாது. கேஸ்ட், ரிலீஜன்ஸ், ரேஸ், செக்ஸ், ஸோ எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். அன்டச்சபிலிட்டி, அதுக்கப்புறம் டைட்டில். ஸோ இதெல்லாமே நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பார்ப்போம். இன் சிம்பிளாக ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. சேமான ரைட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் சொசைட்டி, பொலிட்டிக்ஸ் அண்ட் எக்கனாமி. சேமான வாய்ப்புகளை கொடுக்கறது, ஒரே வாய்ப்புகள். ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கறது தான் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ஃப்ராட்டர்னிட்டி, பிரதர்ஹுட். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் எப்படி வருது, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் ப்ரொமோட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, சிங்கிள் சிட்டிசன்ஷிப். எல்லா இந்தியன்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்ல, ஆல் இந்தியன்ஸ் ஆர் ஈக்குவலான சிட்டிசன்ஸ். நோ செப்பரேட்டான ஐடென்டிட்டி கிடையாது, சிங்கிளான சிட்டிசன்ஷிப். அது மட்டும் இல்லாமல் நம்மள ஆர்டிகல் 51லையும் சொல்லியிருப்பாங்க, citizens must promote harmony and common brotherhood. ஸோ இதோட மெயினான பர்பஸே வந்து எவ்ரி ஒன், எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணணும், அது ஒன்று. அப்புறம் இந்தியா வந்து யுனைட்டடாக இருக்கணும், சேர்ந்து இருக்கணும். ஸோ அதுக்காக நம்மளுக்கு பிரதர்ஹுட் என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாருமே நம்மளோட இந்தியன்ஸ் எல்லாமே ஒரு ஃபேமிலி, ஒரு சிங்கிள் பார்ட் ஆஃப் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது இன்டெகிரிட்டி. இந்த வேர்டு வந்து புதுசாக ஆட் பண்ண வேர்டு. 42nd அமெண்ட்மெண்ட் 1976 தான் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டெகிரிட்டி எதுக்காக அப்படின்னா, நேஷனல் யூனிட்டியை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் யூனிட்டி அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து ஆர்டிகல் 1லேயே நம்ம பார்த்துருப்போம், இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட். எந்த ஒரு ஸ்டேட்டையும் நம்ம என்ன பண்ண முடியாது, பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்றது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் யூ கான்ஸ்டிடியூஷனா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பெருபாரி கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டு ப்ரியாம்பிள் வந்து கான்ஸ்டிடியூஷனோடைய பார்ட் கிடையாது, அது தனிப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து லால என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சரி, கேஷ்வானந்த பாரதி கேஸ் இதை ஓவர் ரூல் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸ்ல ப்ரியாம்பிளும் வந்து கான்ஸ்டிடியூஷன் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி இல்லைன்னு சொன்னாங்க, இப்போ கேஷ்வானந்த பாரதியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரியாம்பிள் இஸ் எ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ அகெயின் இந்த இதுல இருந்து ப்ரியாம்பிள் வந்து கான்ஸ்டிடியூஷனோட பார்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, பார்ட்டா இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அமெண்டபிலிட்டி பார்ப்போம். சரி, கான்ஸ்டிடியூஷனோட பார்ட்னு சொல்லிட்டாங்க, அப்போ அமெண்ட் பண்ண முடியும்ல அப்படின்னு கொஸ்டின் வருது. ஸோ அமெண்டட் அண்டர் ஆர்டிகல் 368 கீழே அமெண்ட் பண்ண முடியுமா? பண்ணியிருக்காங்க. 42nd அமெண்ட்மெண்ட் 1976ல நம்மளுடைய சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வேர்டை நம்மளுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதில் ஒன்று என்ன இருக்கு, ஒரு கண்டிஷன் வச்சா, ஒரு செக் வச்சுட்டாங்க. என்ன செக்னா அப்படின்னா, பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. அவங்க சொல்லக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூஷனோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் அவன் ப்ரியாம்பிளே கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜஸ்டிஸ் சொல்லக்கூடிய அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர், இந்த கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரை என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் ஆல்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ சம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் இந்தியாவுடைய நேச்சரை சொல்றது தான் இது. இந்தியா எப்படிப்பட்டது, சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். நெக்ஸ்ட் பார்க்கும்போது செக்யூர்ஸ் ஃபார் த சிட்டிசன். இது எல்லாமே ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஆப்ஜெக்டிவ்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனோடைய இப்படிதான் இருக்கணும் ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கான்ஸ்டிடியூஷனா சிம்பிளாக சொன்னால் 2 வரியில இது ஒரு இன்ட்ரோடக்ஷன். இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியுது கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரிஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தான் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரியாம்பிள் அப்படின்ட்டு.
That's it. இதுதான் நம்மளுடைய preamble of the Indian Constitution. So next new videos பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை subscribe பண்ணிக்கோங்க. Thank you.